கர்த்தர் நோவாவையும் அவனுடன் பேழைக்குள் இருந்த எல்லா உயிரினங்களையும் நினைவு கூர்ந்தார். தேவன் ஒரு காற்றை பூமியின் மேல் வீச செய்தார். அதனால் நீர் மெதுவாக குறையத் தொடங்கியது. பூமியின் ஆழங்களில் இருந்து நீரூற்றுகளும் ஆகாயத்தின் கதவுகளும் மூடப்பட்டன. மழை நிறுத்தப்பட்டது. நீர் மெதுவாக விலகிக் கொண்டிருந்த போது ஜலப்பிரளயம் தொடங்கிய 150 நாட்களுக்கு பிறகு பேழை அரராத் மலையில் வந்து தங்கி நின்றது. இதனால் இன்னும் பல நாட்கள் நிலம் முழுவதும் தண்ணீரால் மூடப்பட்டிருந்தது. 40 நாட்கள் கடந்த பின் நோவா பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்தான். முதலில் ஒரு காகத்தை வெளியே அனுப்பினான். அது தண்ணீர் விலகும் வரை போய் வந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு நோவா ஒரு புறாவை அனுப்பினான். ஆனால் புறாவுக்கு அமருவதற்கான இடம் கிடைக்கவில்லை. அது மீண்டும் பேழைக்குள் திரும்பி வந்தது. நோவா அதை தன்னிடம் சேர்த்து கொண்டான். மேலும் 7 நாட்கள் காத்திருந்து நோவா மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினான். அது இந்த முறை ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி வந்தது. இதனால் பூமியில் தண்ணீர் குறைந்து விட்டது என்று அறிந்தான். மீண்டும் 7 நாட்கள் கழித்து நோவா புறாவை அனுப்பினான். இந்த முறை அது திரும்ப வரவில்லை. இதனால் பூமி முழுவதும் வறண்டு விட்டது என்பதை உணர்ந்தான். நோவா 600 வயதானவனாக இருந்தபோது முதல் மாதத்தின் முதல் நாளில் பூமியின் மேல் இருந்த தண்ணீர் முழுவதும் வறண்டது. நோவா பேழையின் மூடியை அகற்றி பூமி உலர்ந்திருப்பதை கண்டான். பின்னர் கர்த்தர் நோவாவிடம், நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் அவர்களின் மனைவிகளும் மற்றும் எல்லா உயிரினங்களும் வெளியே கொண்டு வர வேண்டும். அவர்கள் பூமியில் பலுகி பெருக வேண்டும் என்று சொன்னார். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பின் கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் சிலவற்றை எடுத்து கர்த்தருக்கு பலியாக அர்ப்பணித்தார். அந்த பலியின் வாசனை கர்த்தருக்கு இனிமையாக இருந்தது. அப்போது கர்த்தர், மனிதரின் மனம் சிறு வயதில் இருந்தே தீமையை நோக்கி இருந்தாலும் நான் இனி மனிதனை காரணமாக கொண்டு பூமியை சபிக்க மாட்டேன், உயிருள்ள அனைத்தையும் மீண்டும் இப்படி பெரிதாக அழிக்க மாட்டேன் என்று தமது மனதில் தீர்மானித்தார். மேலும் பூமி இருக்கும் நாட்கள் எல்லாம் விதைப்பு, அறுவடை, குளிர், வெப்பம், குளிர்காலம், கோடை, பகல், இரவு இவை நிறுத்தப்பட மாட்டாது என்று வாக்குத்தத்தம் அளித்தார். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் தேவனுடைய கருணையையும் தீர்ப்பிற்கு பின் வரும் நம்பிக்கையையும் காட்டுகிறது. நோவாவின் கீழ்ப்படிதலும் நம்பிக்கையும் மனித குலத்திற்கு புதிய தொடக்கத்தை கொண்டு வந்தது.